ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் 1 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. 90 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி பதவிகள் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, தேர்வு எப்படி இருக்க போகுது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஜாப் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியும். ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு விண்ணப்பிக்கன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போதைக்கு குரூப் 1 எக்ஸாமுக்கு நேராக போயிட்டு அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பாக உங்ககிட்ட டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்டு இருந்திருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே நான் எழுந்து கிடையாது. ஃபஸ்ட் டைமே இப்போ தான் நான் எழுத போகிறேன்னா நீங்கள் புதுசாக தான் அந்த அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை ஆன்லைனில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு நிரந்தர பதிவிவரங்கள் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணது நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதை பார்த்து உங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணால் மட்டும் தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்ககிட்ட ஐடி பாஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு யூசர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு ஓடிஆருக்கான யூசர் நேமை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. ஓடிஆருக்கான பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு கீழே ஒரு மேத்தமெட்டிக்கல் கேப்சா கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்படியே கீழே வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பதவியின் பேர் வந்து குரூப் 1 கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் கீழே வந்து கிளிக் டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ள வந்துருச்சு. ஓகே, இப்போ அப்படியே கீழே வந்தால் தொடர்க அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேஜை நீங்கள் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ சிக்னேச்சருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அறிவுரைகளை படிக்க அந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் 200 dpi அளவுக்குள்ள 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான ஃபோட்டோவை கரெக்டாக நேம் பொறுத்த வரைக்கும் photograph.jpg அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ வந்து பார்த்தா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கும் செல்ஃபி எடுத்துலாம் அப்லோட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே அதுக்கேற்ற மாதிரி சிக்னேச்சரை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தா ரீசைஸ் பண்ணுறதுக்கு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸர் அப்படின்றத நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு வந்து பண்ணால் போதுமானது. அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெப்சைட். அந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆட் இன்ஃபர்மேஷன் அண்டு ஆட்டோ கம்ப்ரஸ் ப்ளஸ் ரீசைஸ்னு. ஏன்னா நீங்கள் ஃபோட்டோ கீழே கண்டிப்பாக உங்கள் நேம் மற்றும் ஃபோட்டோ எடுத்ததுக்கான தேதி கம்பல்சரினும் அதை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் ஃபோட்டோ கீழே எப்படி நேம் வரணுமோ அதேமாரி உங்கள் நேமை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி எப்படி உங்களோட மார்க்ஷீட்டில் இருக்கோ அதேமாரி நேம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. முடிஞ்சளவுக்கு 3 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோ வரணும். ஸோ டேட்டு 3 மாதத்துக்குள்ளே இருக்க மாதிரி என்ட்ரு பண்ணிட்டு ஜென்ரேட் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ அது கீழே உங்கள் நேம் மற்றும் ஃபோட்டோ எடுத்ததுக்கான தேதி வந்துட்டுருக்கும். இப்போ நீங்கள் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபோட்டோ வந்து லோட் ஆகும். ஸோ கம்பல்சரி நீங்கள் ஃபோட்டோ கீழே உங்கள் நேம் மற்றும் ஃபோட்டோ எடுத்ததுக்கான தேதி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்ததுக்கான தேதியை நீங்கள் வெப்சைட்டில் கொடுத்துக்கோங்க. சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சேவ் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் அதேமாரி நீங்கள் கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி சிக்னேச்சர் கம்ப்ரஸர் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும்
அதேமாரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பர் உங்களுக்கான ஃபோட்டோவை நீங்கள் வந்து பார்த்தா போட்டுட்டு சைன் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து அதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபோட்டோ வந்து பார்த்தா இந்த மாதிரி வரும். சிக்னேச்சர் வந்து இப்போ டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் சிக்னேச்சர் டவுன்லோட் ஆகும். ஓகே, இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் டிஎன்பிஎஸ்சி எந்த அளவு கேட்டிருக்காங்களோ சேம் அதே அளவுக்கு உங்களுக்கு ரீசைஸ் பண்ணி கொடுத்துரும். அதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் சூஸ் சிக்னேச்சர் கொடுத்து உங்கள் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சேவ் சிக்னேச்சர் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான சிக்னேச்சர் வந்து பார்த்தா அப்லோட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஓடிஆரில் இருக்க மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸில் போயிட்டு இதில் கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் எக்ஸாக்டாக நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் பெயர் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் ஓடிஆரில் எப்படி இருக்கோ சேம் அதேமாரியே உங்கள் நேமை எக்ஸாக்டாக கொடுங்க. ஒரு லெட்டர் மாற்றி கொடுத்தாலும் மிஸ்மேட்ச் வந்து காமிக்கும், கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் எப்படி டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ சேம் அதேமாரி நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் மேட்ச் ஆகும். எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதேமாரியே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க, ஜெண்டர் கொடுத்துட்டு கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, கம்யூனிட்டி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் எந்தமான மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ சேம் அதே மொபைல் நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் மெயில் ஐடியும் சேம் அதே மாரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்துட்டு கீழே உங்களுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒருவேளை உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் மெயில் ஏதாச்சும் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க தப்பாக இருக்குன்னா எடிட் இன் ஓடிஆர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கீழே இருக்க பாருங்கள். அதை நீங்கள் பண்ணி உங்களோட நேம் எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா பக்கத்தில் இருக்க பாருங்கள் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா அடுத்த பேஜுக்குள்ள வந்து போகும். ஓகே, அதுக்கடுத்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் வந்து தப்பாக இருக்குன்னா நீங்கள் எடிட் இன் ஓடிஆர் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அட்ரஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். கரெக்டாக இருக்குன்னா மேலே இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இல்லை ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நீங்கள் மாற்றுத்தினாலே தான் எஸ் கொடுத்து எந்த மாதிரி மாற்றுத்தினாலே அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் சிம்பிளாக வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து தமிழ் எக்ஸாம் எழுத விருப்பம் இல்லை, தமிழை கட்டாய தமிழ் தேர்வு வந்து எழுத விருப்பம்லாம் நீங்கள் மட்டும் எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ மீதி யாரெல்லாருமே நீங்கள் நோ தான் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்லி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அவங்களுக்கு மட்டும் தமிழ் எக்ஸாம் எழுத விருப்பம்லாம் அவங்க எஸ் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து விருப்பம் இருக்குன்னா நீங்கள் நோ செட் பண்ணிக்கோங்க. டிசபிள் ஏபிள் பர்சன் இல்லாதவங்க நோ வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு முன்னாள் ராணுவத்திலான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸர்சைஸ் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தா போதும். அதுக்கடுத்து இந்த பேஜுக்குள்ளே வருவீங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஜாபான்னு கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நோ செட் பண்ணதுக்கப்புறம் தற்போது என்னமான ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா, அதர்ஸா, அன்எம்ப்ளாய்டா, செல்ஃப் எம்ப்ளாய்டா மாரி உங்களுக்கான ஒர்க் என்னன்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்து உங்களை அந்த கவர்மெண்ட் ஜாப்லேருந்து ரெசிக்னேஷன் பண்ணியிருக்காங்க, ரிமூவ் பண்ணியிருக்காங்க, டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் சிம்பிளாக வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டிஎன்பிஎஸ்சி மற்ற ஏதாச்சும் எக்ஸாம் எழுது உங்களை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. கிரிமினல் கேஸ் இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதிக்கு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் படி உங்களுக்கான விஷன் ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக விஷன் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட ஹை ஸ்பெஷலிஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வாங்கிட்டு வாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக உங்களுக்கு எந்த ஸ்டாண்டில் இருக்குன்றது. இதை மொத்தம் 3 ஸ்டாண்டர்ட் இருக்குது. உங்களுக்கு ஐ விஷன் எந்த ஸ்டாண்டில் இருக்குன்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். விஷன் 1ஆ, விஷன் 2ஆ, விஷன் 3ஆ அப்படின்றத நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கொடுக்க பாருங்கள், மிஸ்டேக் இல்லாத. ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தா உயிரோடு இருக்க 2 மனைவியை நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்படி 2 மனைவியை நீங்கள் மேரேஜ் பண்ணால் மட்டும் எஸ் கொடுங்க. இல்லை ஒரு மனைவி தான் மேரேஜ் பண்ணவங்க, திருமணமே ஆகாதவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ கேட்குற எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கான ஆன்சரை நீங்கள் பண்ணால் போதுமானது, சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, இலையை முடிச்சுட்டு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேஜுக்குள்ளே வந்திருக்கு. இதில் ஃபஸ்ட்டு 10th கேட்டிருக்காங்க பாருங்கள். 10th தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி. ஸோ 10th ரிசல்ட் எப்போ வந்துச்சோ அதுக்கான தேதியை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கான தேதியை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்று கூகுளில் சர்ச் பண்ணி போடுங்க, தெரியாதவங்க நீங்கள் மார்க் ஷீட்லேயே கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து உங்களுக்கான ரிசல்ட் டேட்டை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் ஆல்ரெடி வந்து பார்த்தா ஓடிஆர்லேருந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 10th தமிழில் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருந்தாவே போதுமான எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 12th இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும்.
12th எப்போ ரிசல்ட் வெளியிட்டாங்களோ அதுக்கான தேதி என்ன அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ 12th ஐடி டீச்சர் ட்ரைனிங் ஒரே ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ரிசல்ட் டேட்டு, அதுக்கப்புறம் படிப்பின் பெயர். நீங்கள் 12th பாஸ்னா HSC கொடுத்துக்கோங்க, ஐடி பாஸ்னா ஐடிஐ கொடுங்க, டீச்சர் ட்ரைனிங் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக 12th அதிகம் படிச்சவங்க ஸோ 12th அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் 12th வந்து பார்த்தா ஸ்டேட் போர்டில் படித்தவங்க ஸ்டேட் போர்டு கொடுங்க, மெட்ரிகுலேஷனா சிபிஎஸ்சியா அந்த மாதிரி நீங்கள் என்ன போர்டில் படிச்சிங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, 12th மார்க் ஷீட் மேலே கார்னரில் கொடுத்துருப்பாங்க சர்டிஃபிகேட் நம்பர், அதை கொடுத்துட்டு 12th தமிழ் ஒரு பாடம் படிச்சிருந்தா எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதேமாரி டிப்ளமோ படித்தவங்க அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கேட்டிருக்காங்க பாருங்கள், அதாவது நீங்கள் வந்து 28/3/2024 படி நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி அல்லது அதுக்கு இணையான கல்வி தகுதி பாஸ் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க, அல்லது எம்பிபிஎஸ்லாம் பாஸ் பண்ணுறீங்களா அந்த மாதிரி கேட்டிருக்கோங்க. ஸோ பாஸ் பண்ணிட்டவங்க நான் என்னோட டிகிரி வந்து நான் வந்து பாஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட் இருக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து பார்த்தா இப்போதைக்கு ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க செகண்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக ரிசல்ட்டை வந்து கம்ப்ளீட் ஆன் பண்ணவங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கான டிகிரி இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ நீங்கள் வந்து பார்த்தா முடிப்பீங்க, யூஜி டிகிரியான அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிசல்ட்டு வராதவங்க மட்டும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் மட்டும் அதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் வந்தவங்க இருக்குது பாருங்கள், அவங்க வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ தெளிவாக வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்க பாருங்கள். ஓகே, ஸோ ரிசல்ட் வந்தவங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு லா டிகிரி முடித்தவங்க அதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து யூஜி கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் பேர் தான் நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் யூஜி டிகிரிக்கான ரிசல்ட் எப்போ வந்துச்சோ அதுக்கான தேதியை நீங்கள் கரெக்டாக பார்த்து வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் யூஜி டிகிரியோட பெயர் கேட்டிருக்காங்க, எக்கச்சக்கமான டிகிரி கொடுத்துருக்காங்க, பிஏ பிஎஸ்சி பிகாம் பிடெக் பி எல்லாமே கொடுத்துருக்காங்க, எல்லா டிகிரியுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஜியில் என்ன டிகிரி படிச்சிங்களோ உங்கள் டிகிரி நேம் என்னன்றதை இதில் பார்த்து அப்படியே நீங்கள் வந்து பார்த்தா கரெக்டாக சைட் பண்ணிக்கோங்க, மிஸ்டேக் இல்லாத. ஓகே, அதுக்கடுத்து யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருக்காங்க, தமிழகத்தில் உள்ள எல்லா யூனிவர்சிட்டி நேமை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, உங்கள் யூனிவர்சிட்டி எதுன்றதை பார்த்து சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, ப்ரொஃபஷனல் இருக்க மாரி உங்களுக்கான சர்டிஃபிகேட் நம்பரை பார்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மோட் ஆஃப் ஸ்டடி, நீங்கள் காலேஜ் வந்து பார்த்தா ரெகுலராக டெய்லி கிளாஸ் பண்ணுவாங்க, ரெகுலர் கொடுத்துக்கோங்க. ஈவினிங் படிச்சவங்க ஈவினிங் கொடுங்க, ஓப்பன் யூஸ் கொடுங்க, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் காலேஜில் தமிழ் ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் படிச்சுதான் கூட எஸ் கொடுத்துக்கோங்க. எனக்கு தமிழ் ஒரே ஒரு சப்ஜெக்ட் கூட வரலான்றவங்க நீங்கள் சிம்பிளாக நோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிஜி படித்தவங்க பிஜி ஃபில் பண்ணுங்கள், எம்பில் படித்தவங்க எம்பில் ஃபில் பண்ணுங்கள், பிஹெச்டி படித்தவங்க பிஹெச்டி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, முன்னுரிமைக்கான குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டெப்டி கலெக்டருக்கு எனி டிகிரி முடிச்சிருந்தாவே போதுமானது, வேறு எதையுமே வந்து தேவையில்லை. பட் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெப்டி சூப்பரண்ட் இந்த பதவிக்கு வந்து டிகிரி முடிச்சுருந்தா போதுமானது. பட் முன்னுரிமை யாரு கொடுக்குறான்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி அவார்டு வாங்கியிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்குறாங்க. அதேமாரி அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த பதவிக்கு வந்து பார்த்தா டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. பட் முன்னுரிமை யாருக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள், அதாவது பிகாம் டிகிரி முடித்தவங்க, அது மட்டும் இல்லாமல் பிஎல் டிகிரி முடித்தவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து வழங்குறாங்க. அதேமாரி வந்து பார்த்தா டிப்ளமே டேக்ஸேஷன்லாம் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதேமாதிரி தான் ரூரல் டெவலப்மெண்ட் அந்த பதவிக்கு வந்து டிகிரி முடிச்சா போதுமானது. பட் போஸ்ட் கிராஜுவேட் சம்மந்தப்பட்ட ஒரு சில டிகிரி கேட்டிருக்காங்க, அதுக்கெலாம் வந்து முன்னுரிமை வந்து வழங்குறாங்க. ஓகே, நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. பட் இதில் கொடுத்துருக்க டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் குவாலிஃபிகேஷன், ஸோ இதில் கொடுத்துருக்கிறது ஏதாச்சும் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, ஸோ டிகிரி முடிச்சிருக்கீங்க, அந்த கிராஜுவேட் எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்க, கிராஜுவேட் எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்குன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து சைட் பண்ணிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். இல்லை நீங்கள் எதுவுமே இதெல்லாம் முடிக்கலாம் கூட பிரச்சனை கிடையாது, இது வந்து அந்த ப்ரொஃபஷனல் தான் முன்னுரிமை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அதை படித்தவங்க டிக் பண்ணிட்டு அதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை அதுங்க எதுவுமே டிக் பண்ண தேவையில்ல. ஓகே, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ் படி 2 பதவிக்கு மட்டும் ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. எந்த பதவிக்குன்னா டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் சர்வீஸ், அந்த 2 பதவிக்கு மட்டும் ஆண்களுக்கு ஹைட்டு 160 சென்டிமீட்டர் 165 இருக்கணும், பெண்களுக்கு 185 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் மட்டும்தான் அந்த பதவிக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த ஹைட் இல்லாதவங்க மீதி பதவிக்கு அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி தான் செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் கேட்டிருக்காங்க, நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அந்த 2 பதவிக்கு மட்டும் ஹைட்டு மற்றும் செஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஹைட் என்னன்றதை ஃபில் பண்ணிக்கோங்க. நார்மலாக உங்கள் ஹைட் எது
160 150 நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஹைட்டு கம்மியாக இருக்கவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த 2 பதவிக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியாது. மீதி இருக்க எல்லா பதவிக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஹைட் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள் வெயிட் என்ட்ரு பண்ணிட்டு செஸ்ட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் ஃபுல் எக்ஸ்பிரஷனில் எவ்வளோ செஸ்ட் வருது, அதேமாரி இன்ஸ்பிரேஷனில் எவ்வளோ செஸ்ட் எக்ஸ்பிரஷன் வருதுன்றதை நீங்கள் சென்டிமீட்டரில் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. டாக்டர்கிட்ட பார்த்து வாங்கிட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இல்லை எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுத்துருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக வந்து கொடுக்க பாருங்கள். ஸோ கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு ஆம் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா அதுக்கடுத்து பிஎஸ்டிஎம் கேட்டிருக்காங்க பாருங்க. தமிழ் மொழி படித்த சர்டிஃபிகேட்டு நீங்கள் வந்து பார்த்தா பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஆம் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், 1வதுலேருந்து டிகிரி வரைக்கும் நீங்கள் தமிழில் படிச்சிருக்கீங்கன்னா மட்டும் ஆம் கொடுங்க. இல்லை நான் வந்து பார்த்தா 1வதுலேருந்து டிகிரி வரைக்கும் ஏதாச்சும் ஒரே ஒரு ஸ்டாண்டர்டில் கூட நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தா கண்டிப்பாக அப்ளை பண்ணுறது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் டிகிரி வரைக்கும் டிகிரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்கள் 10th 12th யூஜி டிகிரி வந்து கொடுத்துட்டு ஃபில் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான பிஎஸ்டிஎம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1 to டிகிரி வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா அதுக்கான டேட்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்டு அந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 1 to 10th ஃபில் பண்ண கேட்டிருக்காங்க. நீங்கள் 1 to எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, ரெகுலராக படிச்சிங்களா, ப்ரைவேட்டில் படிச்சிங்களா, எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரையும் படிச்சிருக்கீங்க, அதேமாரி வந்து பார்த்தா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தா தமிழ் அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பிஎஸ்டிஎம் எந்த அதிகாரி கொடுத்தாங்க, பிரின்சிபலா அப்படின்றத ஃபில் பண்ணிட்டு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எப்போ கொடுத்தாங்களோ அதுக்கான தேதியை வந்து கேட்டிருக்காங்க. எப்போ கொடுத்தாலும் அதுக்கான தேதியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் ஸ்கூல் நேம் என்னன்றத ஸ்கூல் நேமோட ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்கூல் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, உங்கள் ஸ்கூலுக்கான பின்கோடு என்ன, உங்கள் ஸ்கூல் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூலா, ப்ரைவேட் ஸ்கூலா, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 1வதுலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் எத்தனை ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி, 3 ஸ்கூலில் படிச்சிருந்தால் நீங்கள் ஆட் மோர் டேட்டா கொடுத்து 3 ஸ்கூலுமே நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எத்தனை ஸ்கூல் படிச்சிருந்தாலும் எல்லா ஸ்கூலுமே நீங்கள் தெளிவாக வந்து பார்த்தா ஆட் பண்ணிக்கோங்க. 3 பிஎஸ்டிஎம் இருக்குன்னா 3த்துமே நீங்கள் ஆட் மோர் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி தான் 11th 12th வந்து கேட்டிருக்காங்க. கொடுத்துட்டு மோடு வந்து பார்த்தா ரெகுலர் வந்து செட் பண்ணிக்கோங்க. எந்த இயர்லேருந்து எந்த ஏரியா படிச்சிங்க, மினிமம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் கொடுத்து யார் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, பிஎஸ்டிஎம் என்னைக்கு கொடுத்தாங்க, அதுக்கான தேதி கொடுத்துட்டு ஸ்கூல் நேம் என்ட்ரு பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்ட் என்ன, பின்கோட் என்ன ஸ்கூல்னு ஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி தான் உங்களுக்கான யூஜி டிகிரியை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd இயர்மா 4th இயர்மான்னு ஃபில் பண்ணிட்டு மோட் ஆஃப் ஸ்டடி கொடுத்துட்டு ஸோ இயர் ஆஃப் ஸ்டடி என்ட்ரு பண்ணிட்டு சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கான எந்த அதிகாரி கொடுத்தாங்க, பிஎஸ்டிஎம் எப்போ கொடுத்தாங்க, உங்களுடைய காலேஜ் நேம் என்ன, காலேஜ் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பின்கோட் என்ன, யூனிவர்சிட்டி நேம் என்ன, எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிஎஸ்டிஎம் மட்டும் கையில் வாங்கிட்டு அதை அப்படியே பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணால் போதுமானது. பட் நீங்கள் 1வது டிகிரி வரைக்கும் பிஎஸ்டிஎம் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்றவங்க நீங்கள் சிம்பிளாக இல்லை அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ரிசர்வேஷன் மட்டும் போகும், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ கீழே இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது இண்டஸ்ட்ரியல் அல்லது பர்சனல் மேனேஜ்மெண்ட் அல்லது லேபர் வெல்ஃபேர் இந்த 3த்தில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணீங்க, எந்த பதவியில் இருந்தீங்க, உங்களுக்கான பதவி காலம் என்ன, என்ன பணியின் தன்மை என்ன அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அந்த 3த்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மட்டும் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை அதுங்க சிம்பிளாக நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். எக்ஸாம் சென்டர் நம்ம வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரிலிம் எக்ஸாமினேஷனுக்கு 2 எக்ஸாம் சென்டர் வந்து கேட்டிருக்காங்க. 2 டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் சென்டரை பொறுத்த வரைக்கும் ஓன் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கோங்க. செகண்ட் சென்டரை பொறுத்த வரைக்கும் நியரஸ்ட்டாக இருக்க டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து கொடுக்க பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னை மட்டும் தான் இருக்குது. ஸோ நீங்கள் சென்னையை வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே நீங்கள் கீழே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். எனக்கு வந்து பேமெண்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீட் டு பே, எனக்கு நீட் டு பேன்னு இருந்தால் ₹400 100% நான் பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஃபீஸ் கன்செக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் காமிக்குதான் நீங்கள் எஸ் கொடுத்து ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி நீங்கள் 3 தடவை டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணிவிட்டு 3 தடவை டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சிஎஸ்டி வந்து பார்த்தா லைஃப் டைம் நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட்டே வந்து பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஸோ 3 தடவைக்கு மேலே நீங்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ணால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட்
பண்ணிடுவாங்க. நீங்கள் எக்ஸாம் எதுவும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. 3 எக்ஸாம் மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். அது மேலே நீங்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ இல்லை நீங்கள் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் நீட் டு பே கொடுத்து பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள், அல்லது நோ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்து பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. இந்த மாதிரி உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா உறுதிமொழி கேட்டிருக்காங்க, டிக்ளரேஷன்ஸ். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் உண்மையான படித்து பார்த்துட்டு டிக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக உங்களுக்கு 16 டிக்ளரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் உண்மையான படித்து பார்த்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் த எபோன்னு இருக்குது பாருங்கள், அந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட், திரும்ப அதே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு பேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தா ரீசப்மிட் ஓப்பன் ஆகும். ப்ரிவ்யூ பேஜ் திரும்ப வருது. அகைன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு டிக்ளரேஷனை கிளிக் பண்ணிட்டு ஐ கன்ஃபார்ம் த எபோ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க. ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்குள்ளே வந்து போகுது. பேமெண்ட் இல்லாத டேட்டா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். ஓகே, அகைன் டிக்ளரேஷன் கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் கேட்வே வந்து பார்த்தா எஸ்பிஐன்னு கேட்டிருக்காங்க. முடிஞ்சளவுக்கு எஸ்பிஐ வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பேமெண்ட் டைப் ஆன்லைன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கிரெடிட் கார்டா டெபிட் கார்டான்னு கேட்டிருக்காங்க. டெபிட் கார்டு வந்து செட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ரொசீட் டு பே அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் போயிட்டு பேனோ மற்றும் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் பேமெண்ட் மெத்தட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எஸ்பிஐ நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, அதர் பேங்க் நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, அதர் பேங்க் டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்து பேமெண்ட் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துருச்சு. இதில் போயிட்டு பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. டேஷ்போர்டில் போயிட்டு கரண்ட் அப்ளிகேஷன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் கன்ஃபார்ம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கன்ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு நேராக எடிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்களுக்கான அப்ளிகேஷன் எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணதை பொறுத்த வரைக்கும் ஈஸியான மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண பாருங்கள். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஜாப்னு வந்து சொல்லலாம். பெரிய பெரிய பதவியெலாம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எப்படியாச்சும் இதை வந்து படித்து கிளியர் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் லைஃப் செட்டில் ஒரு நல்ல ஜாப்னே வந்து சொல்லலாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் இது வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய குரூப் 1 பதவி. ஸோ பல்வேறு ஜாப்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்குனே வந்து பல வருஷமாக நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் படித்தா மட்டும்தான் கண்டிப்பாக வந்து ஒரு நூலால் எக்ஸாமினேஷனில் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு அப்ளை பண்ண தெரியாமல் இருப்பாங்க. அவங்க இந்த வீடியோ பார்த்து அப்ளை வந்து பண்ணிப்பாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த நம்பர் செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.